சாந்தி. என்னோட இனிமையான பரிவாரத்துக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம அப்பா முக்கியமாக சொல்கிறது என்னென்னா, இந்த பாபா குழந்தைங்கள வந்து அப்பாவோட குழந்தைங்கள இந்த மாயா வந்து பல்லார்னு ஒரு அறை கொடுக்குது. அது எப்படி கொடுக்குது அதை பற்றி தான் இன்றைக்கி பாபா சொல்ல போகிறாங்க. இனிமையான குழந்தைங்களே, நீங்கள் வந்து அப்பா வந்து அப்பாவாக மட்டுமா இருக்கார், அப்பா வந்து குருவாகவும் இருக்கார், சத்குருவாகவும் இருக்கார். அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டு நினைவு பண்ணுங்கள். அவர் அதே மாதிரி நினைவு பண்ணுங்கள். இந்த மாயா வந்து எப்படி அறை கொடுக்குதுன்னா, பாபா குழந்தைங்களுக்கு பாபா சொல்கிறாங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இந்த படிப்பை நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாயா என்ன சொல்லும், இன்றைக்கி வந்து படிக்க தேவையில்ல, இன்றைக்கி வந்து உனக்கு அந்த வேலை இருக்குது, இந்த வேலை இருக்குது, நீ இதை பண்ணு, அப்புறமேட்டு படிச்சுக்கலாம், அதுக்கு அப்புறமேட்டு முரளியை கேட்டுக்கலாம், அப்படி இப்படின்னு உள்ளுக்குள்ளே வந்து மாயா வந்து சொல்லும். அது சொல்கிறத கேட்டுட்டு நம்மளும் வந்து படிக்காமையும் இதை வந்து முரளி கேட்காமையும் இருந்துட்டோன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அறை கொடுக்க ஆரம்பிக்கும். அதுதான் பாபா சொல்கிறாங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த மாயா ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். உள்ளுக்குள்ளே தான் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பலவீனம் தான் வந்து அந்த மாயா. அதை வந்து உங்ககிட்ட வந்து பேசும். இந்த மாதிரி இன்றைக்கி வேணாம், அதை பண்ண வேணாம், இன்றைக்கி நீ கொஞ்சம் இன்றைக்கி டயர்டாக இருக்கல்ல, இன்றைக்கி நீ அந்த வேலைக்கு போயிட்டு வந்தல, அதனால இன்றைக்கி வேணாம், நேற்று வந்து அங்கே போயிட்டு வந்தீங்க, அது இதுன்னு ஏதாவது சொல்லி நம்மளை இந்த முரளியை வந்து கேட்க விடாமல் பண்ணும், படிக்க விடாமல் பண்ணும். அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்த விஷயங்களில் நீ எல்லா விஷயங்கள்லையும் நம்மளுக்கு தடயம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். மனசளவில் நம்மளுக்கு இன்னொரு இடத்துல வந்து புத்தியும் வந்து கொஞ்சம் பேசும், இல்லை இன்றைக்கி வந்து முரளி படிக்கணும் அப்படி இப்படின்னு பேசும். ஆனாலும் இந்த மனசு தான் ரொம்ப அதிகமாக பேசி புத்தியை கூட வந்து ஆஃப் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ புத்தியை வந்து அதை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருச்சு இந்த மனசுன்னா அவ்வளோதான். அதுக்கப்புறமேட்டு மாயா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வர ஆரம்பிக்கும். ஸோ அதனால தான் பாபா சொல்கிறாங்க, இங்கே வந்து நீங்கள் நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும் குழந்தைங்களே, இங்கே படிப்பு சொல்லித்தரவர் வந்து சாதாரண ஒரு ஆளெல்லாம் கிடையாது. இப்போ நம்ம உலகியலில் வந்து படிப்பு படிக்கிறோம் அப்படின்னா அவர் ஒரு டீச்சராக இருப்பார். ஆனால் அவருக்கு யாராவது ஒருத்தங்க டீச்சராக இருப்பாங்க. அப்போ அவருக்கு வேறு யாராவது, ஆனால் இவருக்கு டீச்சருன்னு வேறு யாருமே கிடையாது. இவருக்கு அப்பாவும் வேறு யாருமே கிடையவே கிடையாது. இவர் யாருக்கும் அதாவது இவருக்கு அப்பாவாக இவங்க இருக்காங்கன்னு கிடையவே கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் வந்து இங்கே சொல்லி கொடுக்குறவர் சாதாரண ஒரு மனுஷன் கிடையாது. இதை சொல்லி கொடுக்குறவர் இறைவன் அப்படின்றதில் நல்ல ஆழமாக புரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. அப்போ தான் அவர் சொல்லக்கூடிய அந்த மகா வாக்கியங்களை கேட்கணுன்ற அந்த இன்ட்ரெஸ்ட்டு வரும். அதே விஷயம் சில பேர் சொல்லுவாங்க, அதே விஷயத்தை தானே பாபா வந்து டெய்லியும் சொல்லிகிட்ருக்காரு, இதே விஷயத்தை தான் வந்து பல வாட்டி சொல்லிகிட்டே இருக்காரு, திருப்பியும் அதை கேட்குறதுனால என்ன லாபம் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. ஆனால் அதுவும் ஒரு மாயா தான். அந்த மாயா தான் அந்த மாதிரி பேசுது, கேட்க விடாமல் பண்ணணும், முரளியை வந்து படிக்க விடாமல் பண்ணணும் அப்படின்ட்டு திருப்பியும் அதே தானே சொல்கிறாருன்னு. ஆனால் விஷயம் என்னென்னா, நம்ம கொஞ்சோண்டு கேட்டால் கூட அந்த டைமில் ஏதாவது ஒரு சூழ்நிலைகள் வருது, இல்லை உள்ளுக்குள்ளே இந்த மாயா பேசுதுன்னா கூட நம்ம வந்து அந்த பேச விடாமல் தடுப்போம். மாயா வந்து பேசுகிறத வந்து தடுக்கிறதுக்கு சக்தியே வந்து இந்த முரளியில் தான் நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால் இந்த முரளியை வந்து தயவு செய்து யாருமே வந்து மிஸ் பண்ணிடவே கூடாது அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. ஒரு நாளும் தவற விட்டுறாதீங்க. டெய்லியும் படிங்க, டெய்லியும் கேளுங்க, திரும்பியும் அதே பாயிண்ட்டு அப்படின்லாம் கிடையவே கிடையாது. உண்மை என்னென்னா, அது நம்ம உள்ளபூர்வமாக நம்ம வந்து கேட்கும் போது ஆத்ம உணர்வில் இருந்து நம்ம அந்த முரளியை வந்து படிக்கும் போது கேட்கும் போது பாபா சொல்லக்கூடிய விஷயங்களில் அப்படியே அந்த முரளியோடு அப்படியே கனெக்ட் பண்ணும் போது தான் அது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். நம்ம கூட இறைவன் பேசுகிறத
நம்ம அது ஒரு குஷியாக வந்து அனுபவம் பண்ண முடியும். நம்ம காலையில் எந்திரிச்ச உடனே பாபாவை நினைவு பண்ணிவிட்டு அப்பாவே முரளி கேட்கல, முரளி படிக்கலை அப்படின்னா என்ன நடக்கும்னா, அடுத்தடுத்த விஷயங்கள் நம்மளுக்கு அந்த நாள் ஃபுல்லாக மாயா வந்து நம்ம கூட பேசிக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறமேட்டு ஒரு மாதிரி சோர்வாக இருக்கும். ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப கவனம் என்ன கொடுக்கணுன்னா, நீங்கள் முரளி மேலே கொடுக்கணும். இந்த படிப்பு அதை படிப்பு சொல்லி கொடுக்குறவர் யார் அப்படின்றதுலேயும் கவனம் கொடுக்கணும். அப்போ தான் வந்து அந்த நாளில் வந்து யாருக்கும் நம்மளால் துக்கம் வந்து ஏற்படாமல் நம்ம வந்து பார்த்துக்கலாம். யாராவது ஏதாவது சூழ்நிலைகள் நடந்தாலும் நம்ம அதுக்கு பெருசாக ரியாக்ட் பண்ணாமல் இருப்போம். ஏன்னா முரளியை படிச்சிட்டோம் கேட்டுட்டோம் அப்படின்னா, அப்போது ஏதாவது ஒரு முரளி, அதாவது ஒரு சில டைம் நம்மளுக்கு கிடைக்கல அப்படின்னா கூட வேறு ஏதாவது ஒரு கிளாஸை கூட நம்ம கேட்கலாம். வேறு ஏதாவது முரளியை வந்து நம்ம படிக்கலாம். ஏதாவது வந்து முன்னாடி இருந்த இதை கூடாது படிக்கலாம். ஆனால் காலையில் நம்ம வந்து அதை வந்து ஃபஸ்ட்டு பண்ணிடணும். அதுக்கப்புறமேட்டு நம்ம இன்னொரு தடவை கூட வந்து நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி வந்து கேட்கணும். ஸோ இந்த மாதிரி ரிப்பீட்டடாக நம்ம பண்ணும்போது நம்ம கவனமாக இருப்போம். நம்ம வேறு யாருக்கும் துக்கம் கொடுக்காம நம்ம மனசு வந்து ரொம்ப கட்டுப்பாட்டில் நம்ம வச்சுக்க முடியும். இல்லைனா வந்து தவறுகளை செஞ்சுட்டு தண்டனையை தான் நம்ம அனுபவிக்கணும். ஏன்னா நம்ம நல்லா நோட் பண்ணி பார்க்கும்போது அந்த மாயா வரக்கூடிய டைம் ப்ளஸ் வந்து நம்ம எதாவது தவறு பண்ணிட்டோம் அப்படின்னா அன்றைக்கி பார்த்தோன்னா அன்றைக்கி உள்ளுக்குள்ளே வந்து நம்மளுக்கு எந்த ஒரு ஞான சிந்தனையும் இல்லாமல் இருந்திருக்கும். ஏன்னா எனி டைமும் நம்ம கேட்க முடியாது. திடீர்னு தான் டெஸ்ட்டும் வரும், மாயாவும் வரும். இந்த மாயா ஏன் எப்படி வருதுன்னா ஃபஸ்ட்டு எண்ணங்கள் மூலிமா வரும். அப்போது உள்ளுக்குள்ளே வந்து அந்த ஞானத்தை நம்ம சிந்தனை பண்ணாத டைமில் தான் வந்து பார்த்திங்கன்னா மாயா உள்ளேயே என்டர் ஆகும். நம்ம அப்போது வந்து ஏதாவது சூழ்நிலைகள் வந்தாலும் அது ஏதாவது ஒரு பாயிண்ட், இது வந்து ஒரு ட்ராமா, இதில் வந்து நமக்கு நன்மை தான் இருக்குது, இதில் வந்து என் கூட பாபா இருக்கார், பாபாவை நம்ம நினைவு பண்ணணும். இல்லை வந்து என்ன பண்ணுவோம், இந்த மனுஷங்க என்ன சொல்கிறாங்களோ அதை உள்ளுக்குள்ளே போட்டுக்கிட்டே இருப்போம். அதுக்கப்புறமேட்டு வேலை செய்ய ஆரம்பிக்கும். மனசு புத்தி வந்து நம்மளுக்கு கிளியராக இருக்குது. பாபாவோட நினைவில் நம்ம இருந்துக்கிட்டே எல்லா காரியங்களும் பண்ணுறோம். பாபா சொன்ன அந்த மகா வாக்கியங்களை மட்டும்தான் நம்ம புத்தியில் போட்டுக்கிட்டே இருக்கும். மனுஷங்க என்ன வேணால் சொல்லட்டும், அதாவது உலகத்தில் என்ன வேணால் நடக்கட்டும், ஆனால் வந்து அது இல்லாமல் நம்ம வந்து பாபா எனக்காக என்ன சொல்லியிருக்காரு, அப்பா இறைவன் எனக்காக, ஏன்னா இவருக்குன்னு யாருமே குருவெல்லாம் கிடையாது, இவருக்குன்னு யாருமே அப்பாலாம் கிடையவே கிடையாது. அவர் என் கூட வந்து பேசிகிட்டு இருக்காரு, சாதாரண ஒரு மனுஷனா என்ன. அப்போது நம்ம வந்து அந்த போதையிலேயே இருக்கணும். அப்போது அந்த போதையில் இருக்கும் போது அவர் சொன்னதை மட்டும்தான் நம்மளுக்கு வந்து நினைவில் வரும். மனுஷங்க யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா அதையே நினச்சிட்டு இருக்கக்கூடாது. அது அவங்க ஒன்றும் கடவுள் கிடையாது, இறைவன் கிடையாதே. அப்போ அவங்க சொல்கிறத உள்ளுக்குள்ளே போட்டு சிந்தனை பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. அதனால தான் பாபா சொல்கிறாங்க, இந்த முரளியை வந்து நல்லா படித்து நல்லா வந்து அதை சிந்தனை பண்ணிக்கிட்டே இருங்க, அதை மட்டும் உள்ளுக்குள்ளே வந்து ஆசை பண்ணிக்கிட்டே இருங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. இந்த பிரம்மா பாபா கூட என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாயா வந்து ரொம்ப மோசமானது. அது வந்து பிரம்ம பாபா வந்து அவர் வந்து ஸ்கூல் டைம் அந்த அவருக்கு வந்து அம்மா அப்பா யாருமே இல்லை. அப்போது வந்து அவர் என்ன நினச்சாருன்னா, நல்லா நம்ம வந்து வருமானங்கள் சம்பாரித்து நம்ம வந்து அதாவது 10,000 இப்போது சம்பாரித்து பேங்க்கில் போட்டோன்னாலே ஒரு 50 ரூபாவாவது வட்டி பணம் வரும். அதை வச்சு நம்ம வந்து நல்லா வாழ்ந்துக்கலாம். ஏன்னா இந்த உலகம் வந்து ரொம்ப துக்கமாக இருக்குது, ரொம்ப அசுத்தமாக இருக்குது, இந்த குடும்ப வாழ்க்கையெல்லாம் வேணாம்ப்பா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாராம். ஆனால் வந்து ஒரு நாள் வந்து ஏதோ ஒரு படம் வந்து பார்த்தாரு. அந்த படத்தை வந்து தேட்டரில் போய் பார்த்ததுனால அதுக்கப்புறம் மாயா வந்து பலார்னு புத்தியில் வந்து அடிச்சிருச்சு. அப்புறம் எதுக்கு இந்த மாதிரி நம்ம யோசிக்கணும் அது இதுன்னு நம்மளுக்கு சிந்தனையை கொடுத்து உணர்வை நம்ம மாற்றி அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ண வச்சிருச்சு. கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் வாழ்க்கையே சுத்தமாக மாறி போச்சு.
அதனால் இந்த பிரம்ம பாபா வந்து அவரோட அனுபவத்தை வந்து சொல்கிறாரு. அதனால் நீங்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா பிரம்ம பாபா சொல்கிறாரு, இந்த சினிமா அதெல்லாம் வந்து பார்த்து உங்களோட புத்தியை வந்து இது பண்ணிக்காதீங்க. உங்களோட புத்தி வந்து மழுங்கி போயிடும். ஏற்கனவே வந்து இங்கே மழுங்கி போனத புத்தியை வந்து சரி பண்ணிகிட்ருக்காரு. பாபாவை நினைவு பண்ணி நினைவு பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லி நினைவு பண்ணி புத்தி ஸ்ட்ராங்காகிட்டு இருக்கக்கூடிய டைமில் இந்த மாயா வந்து அடி கொடுக்கறதுக்கு புத்தி நல்லா ஸ்ட்ராங்காக நல்லா யோகா பண்ணியிருப்போம். அதுக்கப்புறமேட்டு இந்த சினிமா அது இதுன்னு இந்த சீரியலு அது இதுன்னெலாம் பார்த்துட்டு அவ்வளோதான். அப்புறமேட்டு திருப்பியும் புத்தி வந்து அது கொஞ்சம் டவுன் ஆகிடும். அதுக்கப்புறமேட்டு மாயா வந்து பேச ஆரம்பித்து நம்மளை இன்னமும் அறை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கும். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு பிரம்மா பாபா சொல்கிறாரு. சில பேர் வந்து சினிமா இதெல்லாம் பார்க்குறதில்ல, ஆனால் வந்து நியூஸ் பேப்பர் படிக்கிறது. நியூஸ் பேப்பர் படிக்கிறோன்னு படிக்கும்போது அங்கே அழகாக ஏதாவது பெண்களோட படத்தை போட்டு வச்சுருப்பாங்க. அந்த பெண்களை பார்த்த உடனே அந்த உணர்வெல்லாம் வந்து அப்படியே மாறி போயிடுது. அவங்க அவங்க அழகாக இருக்காங்களே அப்படி இப்படின்னு யோசிக்கிறது. அப்புறம் ஆண்களோட உடம்ப பார்த்து இவர் வந்து ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கார், அழகாக இருக்கார் அப்படின்னு நினச்சாலே முடிஞ்சு போச்சு கதை அப்படின்னு பாபா சொல்கிறாரு. அப்படின்னு நினச்ச உடனே நீங்கள் வந்து அந்த உங்கள் புத்தி வந்து கொஞ்சம் உள்ளுணர்வை வந்து கெடுத்துரும். அதுக்கப்புறமேட்டு அது திருப்பியும் பாபாவை நினைவு பண்ணுறதுக்கு ரொம்ப உழைப்பு செய்ய வேண்டியதாக இருக்கும். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. நம்ம இந்த உடம்பு வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு வந்து மயங்கக்கூடாது. இந்த உடம்பு வந்து ஒரு ஒரு வண்டி தான். அது வந்து அழுகி போயிடும். அது வந்து ஒரு புழு மாதிரி. அந்த மாதிரி அது மோசமாக அதை நினச்சி உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஆத்மா தான் இருக்குது. ஆத்மா வந்து எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க அப்படின்னு இந்த உடம்பு பாதியாக இந்த தனியாக இந்த ஆத்மாவை தனியாக நம்ம பார்க்கணும். உள்ளுக்குள்ளே ஒரு ஆத்மா தான் இருக்குதுன்னு அதை மனக்கண்ணில் வந்து பார்க்கணும். அது எல்லாமே ஆத்மா தானே, இதில் அழகு என்ன இருக்குது, இந்த உடம்பை போய் நம்ம பார்த்து ரசிக்கிறதா அப்படின்னு நமக்குள்ளேயே நம்ம வந்து பேசிக்கணும். இப்போ நம்ம வர சத்தியுகம் போகணும், நம்மளை பாபா வந்து உலகத்துக்கே வந்து மகாராஜாவாக மாற்றுறாரு, எஜமானராக மாற்றிட்டுருக்காரு. அந்த டைமில் போயிட்டு நம்ம இதுக்கெல்லாம் வந்து மயங்கக்கூடாது. அங்கே வந்து எல்லா விதமான சுகங்களும் இருக்கும். அதுக்கு நம்ம இப்போ பாபாவோட நினைவில் இருக்கணும். நினைவில் இருந்து நம்ம தெய்வீக குணங்களை தாரணை பண்ணணும். எல்லாரையுமே ஆத்மா இப்போது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக விநாசமாகி கூட்டிகிட்டு போக போகிறாரு பாபா. அப்போது அதுக்கு நம்ம தயாராகணுமே தவிர இதுக்கெல்லாம் மயங்கிட்டு இருக்கக்கூடிய டைம் இல்லை. அதுவும் கொஞ்சம் நேரம்தான் இருக்குதுன்னு பாபா சொல்கிறாரு. ரொம்ப நேரம்லாம் உங்களுக்கு கிடையாது அப்படின்னு பாபா சொல்லிகிட்ருக்காரு. அந்த டைமில் போயிட்டு இந்த உலக விஷயங்கள், உலக செய்திகள் அது இதுன்னு உங்கள் புத்தியை வந்து கெடுத்துக்காதீங்க. உங்ககிட்ட தான் எல்லோரும் க்யூவில் வந்து நிற்க போகிறாங்க. எங்களுக்கு அமைதி சக்தி கொடுங்க, எங்களுக்கு இந்த சக்தியை கொடுங்க, பொறுமை இல்லை அப்படி இப்படின்னு கேட்பாங்க. அவங்க கேட்குறதுக்கு முன்னாடியே நம்ம தயாராக இருக்கணும். அதாவது சக்திகளை முழுமையாக நிரப்பி வச்சுருக்கணும். அதுதான் பாபா சொல்கிறாங்க, நீங்கள் அமைதி சக்தியால் உங்களை முழுமையாக நிரப்பி வச்சுக்கோங்க. எல்லாருக்கும் மனசால் வந்து சேவை பண்ணுங்கள். பாபாவுக்கு சொல்கிறாங்க, எனக்கு வந்து ரொம்ப யார் தெரியுமா பிடிக்கும், யார் வந்து நல்லா சேவை பண்ணுறாங்களோ அந்த மாதிரி சேவை பண்ணக்கூடிய குழந்தைங்கள தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ நீங்களும் மனசால் எல்லாருக்கும் இந்த மாயை எவ்வளோதான் தடயம் பண்ணாலும் நீங்கள் வந்து சேவை பண்ணுங்கள். அதுக்கப்புறமேட்டு அந்த மாயா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போயிடும். பாபாவை நல்லா நினைவு பண்ணுங்கள். ஆத்மானு உணர்ந்து மாயா வருது பாபான்னு பாபா கிட்ட சொல்லிவிட்டு இந்த மாதிரி எண்ணங்களை எனக்கு சொல்லுது, குழந்தை நீ தைரியமாக இரு, நான் உன் கூட இருக்கேன் அப்படின்னு பாபா நம்மக்கிட்ட சொல்கிறாரு. ஸோ அப்போ நம்ம தைரியமாக நம்ம வந்து அடுத்த அடி எடுத்து வைக்கும் போதே இந்த மாயா வந்து ஓடிடும். அதனால் நம்ம வந்து அமைதி சக்தியால் முழுமையாக நம்மளை நிரப்பி இந்த மக்களெல்லாம் திருந்த நம்ம கூட இருக்கவங்க வந்து நம்மளை வந்து புரிஞ்சிக்காமல் இருப்பாங்க. அப்போது வந்து என்ன பண்ணணும்னா நம்ம வந்து பொறுமையாக இருக்கணும். அதுக்கு வந்து அமைதி சக்தி நமக்கு தேவை. அப்போது நம்ம ஆத்மானு நல்லா உணர்ந்து அஷரீரி ஆகி பாபா கிட்டேருந்து அந்த அமைதி சக்தியை நல்லா அனுபவம் பண்ணணும்.
அதை எடுத்து அவங்களுக்கு கொடுக்கணும். அதாவது நம்ம கூட இருக்கவங்க யார் நம்மக்கிட்ட ஏதாவது இது பண்ணுறாங்களோ, பிரச்சனை பண்ணுறாங்களோ, அவங்களுக்கு வந்து அந்த அமைதி சக்தி இல்லை. அப்போ அவங்கக்கிட்ட போயிட்டு நம்ம திருப்பியும் பேசிகிட்டு இருக்கக்கூடாது. திருப்பியும் நம்ம வந்து அமைதியாக இருந்து அவங்களுக்கு அந்த சக்திகளை எடுத்து கொடுத்து அவங்களுக்கு அந்த சுப பாவனை வைக்கணும். அவங்களும் இந்த மாதிரி தூய்மையாகட்டும், அவங்களும் இந்த விகாரங்கள் எல்லாத்தையும் ஜெயிக்கட்டும், அவங்களுக்கு வந்து நல்லது நடக்கட்டும். இந்த மாதிரி நம்ம சுப பாவனை வந்து வைக்க வைக்க அவங்க உண்மையாகவே அவங்க அந்த அமைதி சக்தியை அனுபவம் பண்ணுவாங்க. நம்ம அதுக்கு வந்து தீபத்தில் எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும். அதாவது ஆத்ம தீபம் எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும். அப்படி எரிஞ்சிக்கிட்டே இருக்கும்போது தான் நமக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோமோ அந்த அனுபவத்தை அவங்க அனுபவம் பண்ண முடியும். இதை வந்து நல்லா ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, பாபா ஸ்லோகனில் உங்களை எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கணுமா, அப்போ வந்து என்ன பண்ணணும்னா முகம் வந்து மலர்ச்சியாக இருக்கணும், பூ மாதிரி மலர்ந்து இருக்கணும். நம்மளே வந்து தேவையில்லாத யோசிச்சுக்கிட்டு இந்த உலக விஷயங்களை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறோன்னா கண்டிப்பாக வந்து முகம் வந்து வாடிடும். அதனால் நம்ம ஏதாவது ஒரு விதத்தில் இந்த மாயா கூட சண்டை போட்டுட்டு இருந்தாலும் திரும்பவும் நம்ம வந்து மலர்ச்சி ஆகிறதுக்கு உள்ளுக்குள்ளே நல்ல எண்ணங்களை கொண்டு வரணும். நல்ல எண்ணங்கள் இருக்க இருக்க முகமும் கொஞ்சம் கொஞ்சமாக மலர்ச்சி ஆக ஆரம்பிக்கும். ஓம் சாந்தி.